ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சுவையான ஒரு பாவக்காய் துவையல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் 2 பாவக்காய் எடுத்திருக்கேன். இந்த பாவக்காவை இது போல் கட் பண்ணி இதில் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 30 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த பாவக்காயில் தண்ணி வடிஞ்சிருக்கு. இதில் இருக்கிற கசப்பு தன்மையெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கியிருக்கு. இதை நாம் வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ இதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மறுபடியும் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம புளி தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூட சில பொருள் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, கொஞ்சம் புளி, 5 வரமிளகாய், ஒரு துண்டு வெல்லம். இந்த அளவுக்கு தேங்காய் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பதத்துக்கு அரைச்சாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். வாணலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சீரகம் போட்டுக்கலாம். கடுகு சீரகம் பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பொன்னிறமானதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டதும் அரைச்சி வச்ச பாவக்காய் வேக சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு வெந்துருச்சு. கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பாவக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.